ஏன்னா நிறைய கன்சல்டன்சி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வித்தவுட் நீட் நீங்கள் அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய், அதுக்கு சாத்தியமும் இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஸ்கேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. செகண்டு, கிர்கிஸ்தானில் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதுதான். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் லேப் இங்கே தான் இருக்குது. தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் ஒரு நியர்லி ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ் கிர்கிஸ்தானில் இருக்கும். ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருக்குது. அப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுப்போம். அட்மிஷன்ஸ் போகிறது மட்டும் கிடையாது, அவங்க அடுத்து அவங்களுடைய லைஃப் கரியர் அவங்க பிஜி பண்ணுற வரைக்கும், அவங்க எக்ஸாம் கிளியரன்ஸ் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் கூட இருக்கும். I am ready to take you to Kyrgyzstan. Parents ரெடினா நான் ஷூராக கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்லேருந்து வீசாலேருந்து காலேஜ் சைட்லேருந்து நானே உங்களுக்கு ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணுறேன். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் நேரில் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அப்படி வந்திருக்காங்க பேரண்ட்ஸ். ஃப்ரம் தமிழ்நாடுலேருந்து பேரண்ட்ஸ் வந்து காலேஜ் ரீச் பண்ணிவிட்டு அவங்க ஃபுட் எப்படி இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் ரியலாக நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கிர்கிஸ்தான் நீங்கள் பார்க்க அலோவ் பண்ணுறீங்க. நாங்கள் அலோவ் பண்ணுறோம். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து நெக்ஸ்ட்னு சொல்ல ஒரு எக்ஸாமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இந்த எக்ஸாம் வந்து காமன் எக்ஸாம் ஃபார் IMGs அண்ட் FMGs. ஸோ இந்தியாவில் படித்தாலும் அந்த எக்ஸாம் எழுதணும், வெளிநாட்டில் படித்தாலும் அந்த எக்ஸாம் எழுதணும். அப்போ தான் அவங்க லைசன்ஸ் வாங்க முடியும். அப்போ வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டே கிடையாது. கஷ்டப்பட்டு 2 years 3 years ட்ராப் பண்ணி இங்கே சீட் வாங்கி படித்தாலும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அவங்க லைசன்ஸ் வாங்க முடியும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் விஜய் ஷாரன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மேக் எடிட்டோடைய ஃபவுண்டர் டாக்டர் ஜான் சத்யபிரியன் இருக்காரு. வணக்கம் சார். ஸோ நிறைய பேருடைய ட்ரீம் வந்து மெடிக்கல் ஃபீல்டு எப்படியா சாதிக்கணுன்றது தான். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே நீட்னு அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி கூட நிறைய பேரால் கிராக் பண்ண முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ராடில் கிர்கிஸ்தானில் வந்து அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ சொல்லுங்கள் சார், எப்படி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? மைசெல்ஃப் டாக்டர் ஜான் சத்யபிரியன். நானும் வந்து 2019 நான் 12th பாஸ் அவுட். ஸோ நானும் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு மிகப்பெரிய கனவு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த டைமில் தான் நீட் எக்ஸாமும் வந்தது. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் நீட் எக்ஸாம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணுறது, பட் நான் படித்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ நிறைய என்ன மாதிரி பசங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க அதனால். ஸோ இப்போ நான் நம்ம 1 year ட்ராப் பண்ணி நீட் படிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, என்னுடைய சீனியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 1 year ஆல்ரெடி ட்ராப் பண்ணி படிக்கிறாங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது சீட்ஸுமே வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வருஷம் 1,55,000 பேர் நீட்டு மட்டும் எழுதுகிறாங்க. ஆனால் சீட் பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 தான் இருக்குது. அதில் 5,000 தான் கவர்மெண்ட் கோட்டா போகுது. ஸோ ஆல்ரெடி என்னோட சீனியர்ஸே எனக்கு காம்படிட் பண்ணும்போது அப்போ நான் 1 year ட்ராப் பண்ணுறது வேஸ்ட்டுன்றதுனால அப்போது அப்ராட் எஜுகேஷன் போகலான்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ அப்போது அப்ராட் எஜுகேஷன் பற்றி பார்க்கும்போது ஃபீஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் டீம்டு யூனிவர்சிட்டி தான் போகணும். பெர் இயர்க்கே அவங்க 20 lakhs கேட்டாங்க. ஸோ ஐயோ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது 5 years நம்ம கால்குலேட் பண்ணால் அபோவ் 1 crore தாண்டிடும். ஸோ அவ்வளோ பே பண்ணி நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நான். ஸோ அதனால் அவ்வளோ பே பண்ண முடியாது பேரண்ட்னால. ஸோ அண்ணனும் இருக்காங்க, தங்கச்சியும் இருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கும் அப்படின்றதுனால நான் அப்ராட் எம்பிபிஎஸ்க்கு போகலான்னு முடிவெடுத்தேன். ஸோ அப்போ சர்ச் பண்ணும்போது நிறைய கண்ட்ரிஸ் ஆஃபர் பண்ணாங்க. ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், நிறைய கண்ட்ரிஸ் இருந்தாங்க. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது தான் கிர்கிஸ்தானை நான் சூஸ் பண்ணேன். ஏன் கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது இந்தியாவுக்கு ரொம்ப நியர்பையாக இருந்தது. ஸோ ஆல்சோ உங்களுக்கு தெரியுமா, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி. அதர் கண்ட்ரிஸ்லாம் இப்போது நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜார்ஜியா, ரஷ்யாலாம் போகிறோம் அப்படின்னா 1 week மட்டுமே 1 lakh செலவாகும். அதோட டியூரேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும். ஒரு நியர்லி ஒரு 10 hours ட்ராவல் டியூரேஷன் இருக்கும். தூரமாகவும் இருக்கும். கிர்கிஸ்தான் வந்து ஏஷியாவில் இருக்குது, கொஞ்சம் இந்தியாவுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நமக்கு ட்ராவல் டைமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. மேபி 5 hours. நோ, less than 4 hours. 3 hours நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ரீச் ஆயிடுவோம் கிர்கிஸ்தானுக்கு. ஸோ டேரக்ட் ஃப்ளைட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ளைட் சார்ஜ் ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது. பிகாஸ் அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து 40,000 தான் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா அப்ராட் படிக்க போகிறோம், 5 years செலவு பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸில் நம்ம சேவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் கிர்கிஸ்தான் நான் சூஸ் பண்ணேன். சரி நான் கிர்கிஸ்தானில் போகும்போது அங்கே நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் நான் ஜாயின் பண்ணது ஒரு யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணேன். அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு கன்சல்டன்சி மூலியமாக தான் நாங்கள் ஜாயின் பண்ணது. ஸோ அங்கே அந்த வந்து ஒரு யூனிவர்சிட்டி நல்லா இருந்தது. பட் அது லொக்கேட்டாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில். ஸோ வில்லேஜ் சைடில் இருக்கும்போது உங்களுக்கு அப்சல்யூட்லி அங்கே வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. இது எனக்கு எப்போ வெளியே தெரிய வந்துச்சுன்னா, எனக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் வரும்போது தான். நான் ஒரு 4 year நாங்கள் படிச்சுட்டேன்.
முடிக்கும் போது எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கோவிட் வேறு அந்த டைமில் வந்துருந்ததா. ஸோ அப்போது நாங்கள்லாம் குவாரண்டைன்லேயே ஒரு 1.5 இயர் போயிடுச்சு. ஏன்னா இங்கே நம்ம இந்தியா வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ அது ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு தேவைப்படும் இங்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலான்னு பார்க்கும்போது தான் நான் கோ த்ரூ வித் கிக்மா. ஏன்னா கேஎஸ்எம்னு சொல்லுவாங்க, கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி. இது வந்து சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு, கிர்கிஸ்தானில், கேபிட்டல் ஆஃப் கிர்கிஸ்தான் பிஷ்கேக்கில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அது சூஸ் பண்ணேன்னா, அது சிட்டின்றதுனால ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரியிலேருந்து அங்கே வருவாங்க. ஸோ பேஷண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ டிசீஸையும் வந்து நம்ம நிறையா கேஸ் படிக்கலாம் இல்லையா. ஸோ அதை நான் சூஸ் பண்ணேன். அதில் பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நம்ம காலேஜ்னு தெரிய வந்தது. சரி அங்கே நம்ம வந்து அப்ரோச் பண்ணலான்னு போனது தான். அங்கே தான் போயிட்டு நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 பேட்ச் அப்படின்றது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் ரீசெண்ட் அப்டேஷன் என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடாது. 2021 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடாது. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நான் கேஎஸ்எம்ஏ வந்தேன். ஸோ இந்த கேஎஸ்எம்ஏ காலேஜ் வந்து டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றதுனால இங்கே வந்து நான் சூஸ் பண்ணி படித்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காலேஜில் நிறைய நம்ம தமிழ் பசங்க படிக்கணுன்றதுனால நான் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் யூடியூப்பில் போட்டேன். அது மூலயமா இப்போ வந்து கிர்கிஸ்தானில் மட்டும் ஒரு 85 பேர் படிக்கிறாங்க. ஸோ டைரக்ட் அட்மிஷன்ஸ் போட்டு அவங்க படிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து டைரக்ட் அட்மிஷன்ஸ் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதனால் காலேஜ் சைட்லேருந்தே எனக்கு கவுன்சிலராக அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ் சார். ஸோ வந்து இப்போ அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வந்து வரும்போது, ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் அப்படின்னு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கைட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி செக்அப் வந்து எப்படி பண்ணுவீங்க? க்ரெடென்ஷியல்ஸ்லாம் என்ன மாதிரி க்ரெடென்ஷியல்ஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுவீங்க? ஸ்காலர்ஷிப், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குமா? ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும்போது அப்சல்யூட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பட் ஆனால் நம்ம அதை கிளைம் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் எஜுகேஷன் லோன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. ஈவன் நாங்களுமே சப்போர்ட் பண்ணுறோம். நானுமே எஜுகேஷன் லோன் டிபெண்ட் பண்ணி தான் நான் படித்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் பற்றின அவேர்னஸும் இல்லை. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஷூரிட்டி காட்டாமே அப் டு 8 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்மள கொலாட்ரல் இருக்குது அப்படின்னா 100% லோனுமே கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சில கிளியரன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாத்துக்கும் நாங்கள் தமிழ் பசங்கன்றதுனால ஒரு கமிட்டி அங்கே இருக்கிறதுனால நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்கள் மூலிமா அட்மிஷன் போட்ட பசங்களுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் எங்கள் சைட்லேருந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அட்மிஷன் போகிற ப்ராசஸ் வரைக்கும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ஸ் வந்து எப்படி பண்ணுவீங்க? லைக் அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கே நிறைய பேரியர்ஸ் இருக்கும்ல, லாங்குவேஜ் பேரியர், வெதர், ஹோம் சிக்னஸ், அடாப்டபிலிட்டி, அதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கோப் அப் பண்ணணும் நீங்கள் சொல்லி தருவீங்களா? ஃபாலோ அப்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு ஏஜென்ட் கிடையாது. நானும் ஒரு ஸ்டூடெண்ட்ன்றதுனால ஸ்டூடெண்ட்டோடைய பிரதிநிதி தான் நான். ஸோ அவங்க என்னென்ன விஷயங்களில் கோத்ரூ பண்ணுவாங்க, அங்கே எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, லாங்குவேஜ் பேரியர்ஸ், அப்சல்யூட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் சிக், நிறைய பேர் ஏன்னா வீட்டிலேயே வளர்ந்துருப்போம் இல்லையா. ஸோ அதர் கண்ட்ரியில் போயிட்டு நம்ம வந்து சர்வை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப சஃபர் ஆனேன். எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து சீனியர்ஸோ இல்லை வந்து ஒரு மானிட்டரோ இல்லை. ஸோ இப்போ நாங்கள் தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் ஒரு நியர்லி ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ் கிர்கிஸ்தானில் இருக்கும். ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருக்குது. அப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுப்போம். அட்மிஷன்ஸ் போகிறது மட்டும் கிடையாது, அவங்க அடுத்து அவங்களுடைய லைஃப் கரியர் அவங்க பிஜி பண்ணுற வரைக்கும் அவங்க எக்ஸாம் கிளியரன்ஸ் வரைக்குமே ஃபுல் சப்போர்ட் கூட இருக்கும். ஓகே, நாட் ஓன்லி ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைட். ஸோ நாங்களாம் அவங்க ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்லலாம் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை டிபார்ட் பண்ணும்போது நாங்கள் கூட இருந்து தான் கூட்டிகிட்டு போவோம். ஸோ தட் ஸ்டூடெண்ட் டோன்ட் ஃபீல் லோன்லி. நாங்கள் கூடவே தான் இருப்போம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய பேரண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸும் எங்களுக்கு இருக்கும். ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பை பாசிபிலிட்டி நெக்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லோரும் கிளாஸ் போயிட்டுருக்கு, அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் சான்ஸ் கிடைச்சா. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹோம் சிக் வர மாதிரி இருக்காது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். ஸோ ஃபுல் சப்போர்ட் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹோம் சிக்னஸ் அது கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதர் சேஃப்டி கன்சர்ன்ஸ், இப்போ நிறைய இடத்துல வார், இப்போ யுக்ரைன்லாம் நிறைய வார்லாம் அப்படின்னு வந்தது. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் சில கண்ட்ரீஸில் வார் வரும்போது அந்த மாதிரி டைமில் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கிர்கிஸ்தான் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிர்கிஸ்தானில் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நீங்களே வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நியர்லி
20,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இருக்கிறதுலே அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து கிர்கிஸ்தானை சூஸ் பண்ணிட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே கம்பல்சரி இந்தியன் எம்பசி இருக்கும். ஆல்சோ வந்து கிர்கிஸ்தான் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால நிறைய இந்தியன்ஸ் டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ இந்தியன் எம்பசி அங்கே இருக்கும் போதே சேஃப்டி மெஷர் கவர் பண்ணிடுவாங்க. ஹாஸ்டலும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செப்பரேட் பாய்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். வார்டன்ஸும் வந்து கேர்ள் வார்டன் தான் இருப்பாங்க. ஹாஸ்டலில் வந்து சிசிடிவி கேமரா 24/7 இருக்கும், மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு தமிழ் பேரண்ட்டாக அங்கே வந்து கேர்ள்ஸ் வார்டனாக போடலான்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அடாப்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஃபுட்டு. ஸோ நம்ம சவுத் இண்டியன்ஸ் வளர்ந்தாலும் சரி, நார்த் இந்தியன் வளர்ந்தாலும் சரி, ஃபுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்ராட் போய் அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்? சவுத் இண்டியன் ஃபுட் இருக்குமா? நிறைய பேர் என்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு காமன் கொஷின் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்கு அடுத்து ஃபுட்டு தான் கேட்பாங்க. ஏன்னா நல்லா சாப்பிட்டா தானே நல்லா படிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் வந்து ஒரு 3,500 இருக்காங்க. நம்ம காலேஜில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நியர்லி 1,000+ சவுத் இண்டியன்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ ஃபுட் வந்து எங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் ஃபுட் நமக்கு அவ்வளோவா வந்து செட் ஆகாது. அவங்க வந்து அதிகமாக ரொட்டி சப்பாத்தின்னு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சைட் டோட்டலாக வந்து நம்ம எல்லாம் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 years முன்னாடியே வந்து நாங்கள் காலேஜ் சைட்லேருந்தே நாங்கள் போய் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அவங்க ஆக்சுவலாக அந்த டைமில் நான் வந்து வேறு காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த கேஎஸ்எம் இப்படி சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட் கமிட்டிலாம் போய் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி ஆந்திராவில் இருந்து தான் செஃப் வந்து இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் கெட் சவுத் இண்டியன் ஃபுட். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து பிரச்சனை இருக்காது. ஈவன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நிஜமாக ஃபுட்டு நல்லா இருக்குமா, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலேயே ஹாஸ்டலில் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் படிக்கிற காலேஜ்னாலும் சொல்லாதீங்கலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி லைக் நான் எப்படி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரெடி, ஐ எம் ரெடி டு டேக் யூ டு கிர்கிஸ்தான். பேரண்ட்ஸ் ரெடினா நான் ஷியோராக கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன்லேருந்து விசாலேருந்து காலேஜ் சைட்லேருந்து நானே உங்களுக்கு ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணுறேன். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் நேரில் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அப்படி வந்திருக்காங்க பேரண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடுலேருந்து பேரண்ட்ஸ் வந்து காலேஜ் ரீச் பண்ணிட்டு அவங்க ஃபுட் எப்படி இருக்கு, சேஃப்டி எப்படி இருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம் ரியலா நான் சொல்ற மாதிரி அந்த மாதிரி கிர்கிஸ்தான் நீங்க பார்க்க அலோவ் பண்றீங்க? நாங்க அலோவ் பண்றோம். ஏன்னா ஒரு சில கண்ட்ரீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல இது டூரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதுனால டூரிஸ்ட் வீசா நம்ம எடுக்கலாம். ஓகே ஓகே. சோ யுனிவர்சிட்டி சைடுல இருந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ பேரண்ட்ஸ் விசிட் பண்றாங்க, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வராங்க அப்படின்றதுனால நானுமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால அவங்க வந்து நான் ஈஸியா விசா அரேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பேரண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்துருவேன் இந்தியாவுக்கு. ஓகே. நான் கூடவே இருந்து ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆன வரைக்கும் நான் கூடவே இருந்து பார்த்துட்டு தான் அவங்கள ரிட்டன் இந்தியாவுக்கு அவங்க வரணும்னா கூட நான் கூட்டு வந்து விட்டுருவேன். ஸோ அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் அங்கே வந்து பார்க்கணுன்றது என்னுடைய பர்சனல் விஷ். ஏன்னா அவங்க ஒன்ஸ் வந்து காலேஜ் விசிட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 5 yearsக்கு ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த நீட் அப்படின்றது எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ இந்தியாவில் நீங்கள் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா மேண்டேட்டரி நீங்கள் நீட் வந்து நல்ல கட் ஆஃபில் எடுக்கணும். ஸோ வந்து இப்போ நீங்கள் அப்ராடில் அப்ளை பண்ணுறப்போ நீட் வந்து மேண்டேட்டரி எழுதணும். ஸோ என்ன கட் ஆஃப் இருந்தால் கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டியில் நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கும்? ஓகே, இப்போ வந்து நீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு மட்டும்தான் நீட் தேவைப்படும். அப்ராடில் போய் நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட் தேவையில்லை. ஓகே. ஆனால் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீட் வந்து குவாலிஃபை ஆயிருக்கணும். ஓகே. இல்லை நான் வந்து UK USA இல்லை கிர்கிஸ்தான்லேயே நான் வந்து செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா நீட் தேவையில்லை. எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் நீட்லன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும். இவ்வளோ மார்க் தான் எடுத்துருக்கணும்லாம் இல்லை. நீ இந்தியாவுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். இல்லை நான் இந்தியாவுக்குலாம் வர வேணாம், நீட் எழுதிருக்கவே வேண்டாம், நீங்கள் வித்தவுட் நீட்டே நீங்கள் அப்ராடில் வந்து எம்பிஎஸ் பண்ணலாம். பட் ஒரு கன்சல்ட் மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய கன்சல்டன்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வித்தவுட் நீட் நீங்கள் அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு நீங்கள் அகைன் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய். அப்படி அதுக்கு சாத்தியமும் இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஸ்கேம். நீங்கள் வந்து வித் நீட் வந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து UK USA நியூசிலாந்து அங்கே நீங்கள் வந்து போய் ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு லைசன்சிங் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. இப்போ UKனா PLAB, USAனா USMLE, ஆஸ்திரேலியாவில் AMC, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு லைசன்சிங் எக்ஸாம் இருக்கும். அது கிளியர் பண்ணிவிட்டு அவங்க அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீட் அதை பற்றி பேசும்போது சார், நிறைய பேர் இப்போ நீட் எக்ஸாம் எழுதும்போது நிறைய வந்து நம்ம பார்க்குறோம் நியூஸில், இப்போ யூடியூப்லன்னு பார்க்க நிறைய பேர் அழுகிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப பரபரப்பாக விட்டுட்டு வராங்க. ஒரு 5 minutes லேட்டாக கூட உள்ளே விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் ரொம்ப தப்பான முடிவும் எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப் இந்த டைம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் ரொம்ப ஈஸியாக கேட்டதுனால 2025 நீட் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. நிறைய இன்டைரக்ட் கொஷின்ஸ் வந்தது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ட்ரீமோட வரும்போது அவங்க ரொம்ப டஃப்பாக இருக்கவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க. நான் வீடியோ பார்த்து ஒரு பொண்ணு தான் அழுதுகிட்டே போகிறாங்க, அவ்வளோதான் என் லைஃபே போச்சு. அப்போலாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம்,
தப்பான முடிவுகள் எடுக்க வேண்டாம். உங்களால் 1 இயர் ட்ராப் பண்ணி 550 மேலே மார்க் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணலாம். தாராளமாக நீட் ட்ராப் பண்ணி படிங்க. இல்லை எனக்கு வந்து லைக் என்னால் முடியாது 1 இயர் ட்ராப் பண்ணி ஒரு மார்க் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. இப்போ 3 மந்த்னா நான் கிராக் பண்ணிடுவேன். 3 மந்த்தில் கிராக் பண்ணாலும் 1 இயர்ன்றது எனக்கு 3 சப்ஜெக்ட் 1 இயராக படிக்க முடியாது. 3 மந்த் நல்லா படிப்பேன், 3 மந்த் ஜாலியாகிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு அப்படியே மைண்ட் ஆக்சிலேட் ஆயிரும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 1 இயர் ட்ராப் பண்ண முடியும்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போங்க. இல்லை என்னால் முடியாதுன்னா டோன்ட் வேஸ்ட் த இயர். டைம் ரொம்ப முக்கியம் மெடிக்கல் ஃபீல்டில். ஏன்னா நம்ம படிக்க போகிறது ரொம்ப பெரிய கோர்ஸ், 5 இயர்ஸ் கோர்ஸ். நம்ம எம்பிபிஎஸ் வந்து 5 இயர்ஸ், நாட் லைக் சின்ன சின்ன கோர்ஸ் மாதிரி இல்லை, 2-3 இயர்ஸில் முடிஞ்சிடாது. அப்போ வந்து நீங்கள் இங்கேயே 1 இயர் 2 இயர் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது நீங்கள் 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டோட்டலாகவே நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு. ஆனால் நீங்கள் இயரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் 1 இயர் ட்ராப் பண்ணுறது எனக்கு ஓகேவா இருக்குன்னா ட்ராப் பண்ணி நீங்கள் படிங்க. நிறைய நீங்கள் பாருங்கள், இப்போ கூட நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஈவன் நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன், 85 இயர் ஓல்டு ஒரு கிராண்ட்மா அவங்கெல்லாம் வந்து நீட் எக்ஸாம் கொடுக்குறாங்க. அதனால ஏஜ் லிமிட் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் நீட் எழுதிக்கலாம். இல்லை நான் சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய ட்ரீமை சீக்கிரம் நான் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் அப்ராட் எம்பிபிஎஸ். அதான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இல்லையா. ஸோ நானே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். நீங்கள் அப்ராடில் போயிட்டு எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இயரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான முடிவுகள், டிப்ரெஷன் அதுக்கெலாம் போகாதீங்க. இந்த ஏஜில் நம்ம டிப்ரெஷன் ஆகக்கூடாது. அதனால் வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு அப்ராட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்வே இருக்குது. நாங்கள் கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். அண்ணா நான் இருக்கேன், நிறைய அக்காங்க இருப்பாங்க, உங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் அதை நினச்சி வரி பண்ண வேண்டாம், தென் ஃபீல் பண்ண வேண்டாம், டிப்ரெஷன் போக வேண்டாம், தப்பான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ கிர்கிஸ்தானில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. வந்து குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் வந்து நீங்களே வந்து ஒரு KSMA உடைய கிராஜுவேட் அப்படின்னு சொன்னீங்க, ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து KSMA காலேஜ் சூஸ் பண்ணணும்? இட்ஸ் வெரி வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலாக. ஏன்னா கிர்கிஸ்தானில் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா மோர் தென் 25 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து NMC ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ஒரு 5 to 6 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ அந்த 5 to 6 யூனிவர்சிட்டி நான் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபீஸ் ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த யூனிவர்சிட்டிஸில் நான் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எதுக்கு குறிப்பாக KSMA வாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. செகண்டு கிர்கிஸ்தானில் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதுதான், 1939 வந்துருச்சு. ஓகே. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் அனாட்டமிக் லேப் இங்கே தான் இருக்குது. ஓகே. பிகாஸ் வேர்ல்டில் 2 இடத்துல தான் பிளாஸ்டினேஷன் மியூசியம் இருக்குது. ஓகே. பிளாஸ்டினேஷன் அப்படின்றது வந்து டெட் பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மெத்தட். ஸோ அந்த மியூசியம் வந்து இங்கே தான் இருக்குது. ஒன்று வந்து ஜெர்மனியில் இருக்குது, ஹைடன்பர்க் யூனிவர்சிட்டியில். இன்னொன்று வந்து KSMA யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தானில் தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் தேர்டு. ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட ரெகுலராக கேட்குற கொஷின் வந்து, நீங்கள் படிக்கிற காலேஜில் கெடாவர்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ கெடாவர்ஸ் நத்திங் பட் டெட் பாடியோட நம்ம வந்து ட்ரைனிங் எடுப்போம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டு வந்துட்டா 30% தான் தியரிட்டிக்கல், ரிமைனிங் 70 வந்து ப்ராக்டிக்கல் தான். அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட் இயரில் நம்ம அனாட்டமி படிக்கும் போது நம்ம வந்து ஃபுல்லாக டைசெக்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு ஒரிஜினல் டெட் பாடியை. ஒரு ஒரிஜினல் டெட் பாடி இருக்கும் போது அதை டைசெக்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். உள்ள ஹார்ட் இருக்கும், அதை நம்ம வந்து ஹார்ட் எடுத்து பார்த்தா ஹார்ட்டோட வெயிட் தெரியும். ஒரு மாடலில் போய் நம்ம பார்க்கும்போது அது வெயிட் தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மெஜாரிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கண்ட்ரீஸில் ஒரிஜினல் டெட் பாடிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, கெடாவர்ஸ் இல்லை, மாடல் சிமுலேஷன் வச்சு தான் டீச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டினேஷன் மியூசியம் KSMA இருக்கிறதுனால நம்ம வந்து கெடாவர் ஆசிஸ் இருக்குது. ஈவன் நான் அனாட்டமி கிளாஸுமே நான் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்கள் ப்ரொஃபஸராக அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? தமிழ்லேயே நான் டீச் பண்ணுவேன். ஓகே. ஒரிஜினல் கெடாவர்ஸ் கூட நம்ம வந்து டீச் பண்ணும்போது நிறைய விஷயம் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஆல்சோ இந்த பிளாஸ்டினேஷன் மியூசியம் வந்து வேர்ல்டு 2 இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவிலும் கிடையாது. அப்போ இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்னால ஆக்சஸ் பண்ண முடியாத விஷயத்தையும் நம்ம KSMA படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டினேஷன் மியூசியம் எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன். ஒரு கெடாவர் வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்காது, இப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், அதோட ஹார்ட் அதுவே எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசியம்ன்றது அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ரன்னிங் பொசிஷனில் என்னென்ன மசில்ஸ் எலிவேட் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். கிராஸ் செக்ஷனாக ஒரு கெடாவர்ஸையும் ரொம்ப மைன்யூட்டாக அப்படியே எப்படி சொல்கிறது, ஃப்ரம் த ஃபுட்லேருந்து ஹெட் வரைக்கும் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப அதை பார்க்க லேர்ன் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டுன்றதுனால ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு கேக் வாக் மாதிரி தான். ஸோ ரொம்ப அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ யாருக்கு அப்படின்னா கேஎஸ்எம்ஏல படிக்கிற பசங்களுக்கு. அதனால இந்த கேஎஸ்எம்ஏ காலேஜ் ரொம்ப 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 யூனிக்காக இருக்குது. தென் மெயினாக வந்து இது கேபிட்டலாக லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. கிர்கிஸ்தானில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20+ யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் லொக்கேட் ஆகிருக்கும். பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேபிட்டல் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லாயிருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால நியர்லி 287 கிளினிக்கோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆமாம். 5 ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே. தென் ரொம்ப ரொம்ப லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எதுக்குன்னா கேஎஸ்எம்ஏ காலேஜ் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2021 ஒரு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வராங்க. அது வந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னா யாரும் கிராஜுவேட் ஆகலை இல்லையா. 2021 அப்புறம் அட்மிஷன் போட்டவங்க இப்போ 4th இயர் 5th இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ தே டிடன்ட் கிராஜுவேட் எட். அப்போ இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கண்ட்ரியில் போயிட்டு நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாலும் அந்த கண்ட்ரியோட லைசன்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. அப்போது நிறைய ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு லைசன்சிங் எக்ஸாம் வச்சு தான் அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ரஷ்யாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யன் மெடிக்கல் கவுன்சில் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து அந்த லைசன்ஸ் எக்ஸாம் வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் தான் நடத்துவாங்க. இப்போ சைனாலையும் பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் தான் அந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நாங்கள் வந்து மெடிக்கல் படிக்கும்போது ஒரு மோர் தென் 19 சப்ஜெக்ட் கிட்ட நாங்கள் படிக்கிறோம். அதை படிக்கும்போது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எப்படி எங்களால் படிக்க முடியும்? அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கேஎஸ்எம்ஏ காலேஜில் நாங்களாம் சேர்ந்துட்டு 2022 நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் இவங்க வந்து யூனிவர்சிட்டியில் அப்ரோச் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த விஷயத்த வந்து நாங்கள் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நாங்கள் கொண்டு போகிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு கொண்டு போனாங்க. ஸோ அதே மாதிரி வந்து வித்தவுட் எனி லைசன்சிங் எக்ஸாம் அவங்க வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க கிர்கிஸ்தானில். ஸோ அதுவும் கேஎஸ்எம்ஏ கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே. ஸோ கேஎஸ்எம்ஏ காலேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பான் கிராஜுவேஷன் ஃப்ரம் கேஎஸ்எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் issued a state diploma and certificates of clinical training allowing them to carry out medical activities as a general practitioner. அப்போது அந்த லைசன்ஸ் வந்து அவங்க வந்து எந்த விதமான லைசன்சிங் எக்ஸாம் இல்லாமல் டிகிரியோட சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஸோ இட் இஸ் அக்செப்டட் பை இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த ஒரு காலேஜ் மட்டும்தான் கரண்ட் டேட்டில். ஓகே. ஸோ அதனால் வந்து இப்போது 2025 யாரெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் வரணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இப்போ கேஎஸ்எம்ஏ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இட் வில் பி பெஸ்ட் சாய்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது கேஎஸ்எம்ஏல படிக்கிறதுனால. ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே சார், இப்போ வந்து அப்ராடில் வந்து டிகிரி முடிச்சுட்டு நம்ம இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணுறவங்க தான் நம்ம இந்தியாவில் வந்து டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த உங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து படிச்சுட்டு வர கிராஜுவேட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணுறாங்க? ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அட்வான்டேஜ் பற்றி நம்ம சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின்னால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். ஓகே. என்ன அப்படின்னா இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் போய் படிக்கிறது என்னன்னா இந்த ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். இது ஒரு எக்ஸாம் தான் வந்து இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன்னா இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸாம் தேவையில்லை, அவங்க டேரெக்டாக ட்ரைனிங் போய்க்கலாம். ஆனால் வெளிநாட்டில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமை அட்டன் பண்ணால் தான் இங்கே கொடுப்பாங்க லைசன்ஸ். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்து 2026 கேன்சல் பண்ணுறாங்க. ஓகே. ஆமாம், ஏன் கேன்சல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து நெக்ஸ்ட்னு சொல்ல ஒரு எக்ஸாமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட். இந்த எக்ஸாம் வந்து காமன் எக்ஸாம் ஃபார் ஐஎம்ஜிஸ் அண்ட் எஃப்எம்ஜிஸ். ஸோ இந்தியாவில் படித்தாலும் அந்த எக்ஸாம் எழுதணும், வெளிநாட்டில் படித்தாலும் அந்த எக்ஸாம் எழுதணும், அப்போ தான் அவங்க லைசன்ஸ் வாங்க முடியும். ஓகே. அப்போ வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டே கிடையாது. கஷ்டப்பட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ட்ராப் பண்ணி இங்கே சீட் வாங்கி படித்தாலும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அவங்க லைசன்ஸ் வாங்க முடியும். நம்ம ட்ராப் பண்ணாமல் அப்ராடில் போய் படிச்சுட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது வந்து ரொம்ப எங்களை மாதிரி இருக்கிற ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இந்த விஷயமும் தெரியறதில்ல. ஸோ இந்த எக்ஸாம், இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைக் அப்படி யூஎஸ்எம்எல்இ பிளாப் எக்ஸாம் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2 அப்படின்றது. ஸோ இந்த நெக்ஸ்ட்ன்றது வந்து எந்தெந்த எக்ஸாமில் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் ரீப்ளேஸ் பண்ண போகுது, நீட் பிஜியும் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ நீட் பிஜின்னு சொல்லும் போது தெரியும். அப்போ இந்த எக்ஸாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து என்பிஇ தான் நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ வந்து என்டிஏ நடத்துகிறாங்க. ஓகே. என்டிஏன்றது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் நீட் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கையில் இந்த பொறுப்பை கொடுக்கறதுனால
இவங்க நீட் பிஜியை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நம்ம இன்டர்ன்ஷிப்பே பண்ண முடியும். ஓகே. இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 2 அப்படின்றது வந்து நம்ம பிஜிக்கான எக்ஸாமாக இருக்கும். ஸோ அப்படியே நீட் பிஜியை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த 2026 இருந்து கொண்டு வருவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் படித்தாலும் ஒன்று தான், அப்படில் படித்தாலும் ஒன்று தான். ஓகே. ஸோ இந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் வந்து எப்படி இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் கோச்சிங்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டிங்களா பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக எஃப்எம்ஜி பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம கேஎஸ்எம்ஏ காலேஜில் மட்டும் 85% பாசிங் ரேட். எப்படி கேஎஸ்எம்ஏல இவ்வளோ பாசிங் பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் இந்தியன் மெடிக்கல் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் கிர்கிஸ்தானுக்கு. ஓகே. அவங்க இது வந்து ப்ரீமியம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று காலேஜில் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து இந்தியன் ஃபேக்கல்ட்டி, அதாவது ஏஎம்ஸ் ஜிப்மரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஸர்ஸை நீங்கள் வாங்க சார் அங்கே போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அங்கே வந்து டீச் பண்ணுறாங்க. இப்போ தமிழ் ப்ரொஃபஸர்லாம் தான். இப்போ ரீசெண்டாக ஒரு கிளாஸ் போச்சு எஃப்எம்ஜி, அந்த கிளாஸ் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் தான் எடுத்தார் எங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்தியன் ப்ரொஃபஸர் அங்கே கொடுக்கும்போது இங்கே இங்கே கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து 1 crore கிட்ட செலவு பண்ணி நம்ம இங்கே கிடைக்க வேண்டிய அந்த கைடன்ஸை, இந்த டீச்சிங்கை நம்ம அங்கேயே நம்ம வந்து கிடைச்சிரும். ஏன்னா நம்ம காலேஜ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அவுட் சர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான டேர்ம் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது. அதாவது நம்ம அதை தியரிக்கலாக படித்தது நம்ம ப்ராக்டிக்கலாக எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய அவுட் பேஷண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். அதே மாதிரி அப்ராடில் அவுட் சர்ஜன்ஸோடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ இருக்கும்? இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஎஸ்எம்ஏ வந்து கேபிட்டல் சிட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அதனால வந்து அங்கே பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். நம்ம ஷோராக வந்து என்எம்சி ரூல்ஸ் படி நம்ம 54 month வந்து படிச்சிருக்கணும், 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். 54 month இஸ் நத்திங் பட் 4.5 years ப்ளஸ் 1 year. அப்போ 5.5 years நம்ம வந்து படிச்சிருக்கணும் மினிமம். நம்ம கேஎஸ்எம்ஏல 5.5 years தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில், மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்லையுமே 6 years கோர்ஸ். ஸோ இந்த 5.5 years கோர்ஸ் தான் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம 54 month படிச்சிருவோம். மிச்சம் இருக்க 1 year இன்டர்ன் பண்ணும்போது அதை நம்ம வந்து அங்கே வந்து நம்ம ட்ரைனிங் எடுப்போம். அப்போ அங்கே இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க வருவாங்க, லைக் வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல லாங்குவேஜ் பரியர் இருக்குமா அப்படிலாம் நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அதை நினச்சி நம்ம வரி பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் நமக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே வந்து நமக்கு ரஷ்யன் கோச்சிங் கொடுக்குறாங்க. ரொம்ப அதிகமாகலாம் இருக்குது. ரொம்ப ரஷ்யன் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி. ஸோ நான்லாம் வந்து 6 monthலேயே கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்காக மட்டும் போதும். ரிட்டன் ரீடிங்லாம் தேவையில்லை. கம்யூனிகேஷன் நம்ம ஒரு வயசானவங்க, அதுவும் இல்லாமல் கிராமர்லாம் கிடையாது ரஷ்யனில். நம்ம எப்படி பேசினாலும் அவங்க அக்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே நீ என்ன சொல்லுவாருன்னு புரிஞ்சிருச்சு. ஒரு பேஷண்ட் வந்தோன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி கேட்போம். உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வெயிட் என்ன, உங்களுடைய நேமு. ஸோ இந்த மாதிரி காமனான கொஷின்ஸ்க்கு நம்ம அந்த ரஷ்யன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலே போதுமானது. ஸோ 5 years இடத்துல இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேச ஆரம்பிச்சிடும். ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு காலேஜுமே ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸோட, ஒரு சில ஆர்கனைசேஷனும் டைப் வச்சுருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ காலேஜ் கிராஜுவேட் ஆன உடனே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆன உடனே இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மெடிக்கல் காலேஜில் கிர்கிஸ்தானில் நீங்கள் அந்த மாதிரி என்னென்ன ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஎஸ்எம்ஏ காலேஜிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி 287 அவங்களுடைய கொலாபரேட்டிவ் கிளினிக்ஸ் இருக்குது. ப்ளஸ் 5 ஓன் ஸ்டேட் கிளினிக் இருக்குது அவங்களோடது. ஸோ அவங்க எங்கே வேணாலும் போய் பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, லைக் வந்து கேஎஸ்எம்ஏ கிராஜுவேட்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஓகே நான் வந்து கிர்கிஸ்தானில் வந்து நான் செட்டில் ஆக போகிறது இல்லை, நான் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் யூகே யூஎஸ்ஏ மாதிரி போகிறேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் காலேஜ் கேஎஸ்எம்ஏ தான் சொல்லுவேன். ஏன்னா யூகேல வந்து மோர் தென் 5 யூனிவர்சிட்டி கூட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலாப் எதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வித்தவுட் லேப் எக்ஸாம் தே கேன் ஸ்டடி பிஜி இன் யூகே. ஓகே. ஸோ இது வந்து எந்த யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அது அவங்க ஒரு அகாடமி, இந்த எம்ஆர்சிபி எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து டைரெக்டாக வந்து கேஎஸ்எம்ஏ காலேஜ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க A to Z இவங்க வந்து பொறுப்பு எடுத்துப்பாங்க. 100% பிளேஸ்மெண்ட் இருக்கும். யூகேல அவங்க டாக்டர் ஆகலாம் வித்தவுட் எனி லைசன்சிங் எக்ஸாம். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேஎஸ்எம்ஏயோடைய டிகிரி வந்து ரெப்யூட்டடாக இருக்குது. ஓகே. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது கேஎஸ்எம்ல படிக்கிறதுனால. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, இப்போ ஃபீஸ் பிரேக் டவுன், இப்போது அப்ராடில் நம்ம வந்து போய் படிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஃபீ வந்து ஒரு காலேஜஸ்க்கும் வேரி ஆகும். இந்தியாவில் படிக்கும்போது ஒரு அளவுக்கு ஒரு ப்ரைவேட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் காலேஜுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்ராடில் இப்போ கிர்கிஸ்தானில் எந்த மாதிரி ஃபீஸ் பிரேக் டவுன் இருக்குது அது கொஞ்சம்? ஸோ இப்போ வந்து ஓகே நிறைய பேர் ஃபீஸ் ஃபஸ்ட்டு சேஃப்டி அப்புறம் ஃபுட் கேட்டதுக்கப்புறம் கடைசியாக ஃபீஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப மெயினாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி கேட்கும் போது நம்மளுடைய கேஎஸ்எம்ஏ காலேஜ் பொறுத்த வரைக்கும் 5.5 years கோர்ஸ். 5.5 years கோர்ஸ்னு வரும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது.
அதில் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்சல்யூட்டாக ஃபீஸ் கம்மியாகும். ஸோ 6 இயர்ஸ் வந்து நமக்கு அடிஷ்னலாக 1 இயர் ஃபீஸ் கம்மியாது ஃபர்ஸ்ட். இங்கே கேஎஸ்எம்ஏ காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 19,80,000 தான் வரும் ஆல் ஓவர் 5.5 இயர்ஸ்க்கு. அவ்வளோதான் வரும் காலேஜ் ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ். இதை வந்து இப்போ நான் இந்த 19 lakh வந்து நான் ஒரே பேமெண்ட்டாக நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. அவங்க வந்து டேர்ம் வைஸ் கூட பே பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூலில் எப்படி டேர்ம் வைஸ் பே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட பே பண்ண நிறைய ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து யார் வெளியே தெரியப்படுத்துறது இல்லைன்னா இந்த மாதிரி ஏஜென்சிஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி சைடில் நீங்கள் போய் பே பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். யூனிவர்சிட்டி சைடு அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. டீன் வைஸ் டீன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஒரு ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியுதோ பே பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் கூட இருந்து. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணுறோம் இல்லை அவங்க அதுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபீஸுமே வந்து நம்ம வந்து டேர்ம் வைஸ் பிரித்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதாகும், உங்களை வந்து கிளாஸ் வந்து அலோவ் பண்ணுவோம், ஃபீஸ் வந்து அலோவ் பண்ணுவோம், இந்த டைமுக்குள்ள நீங்கள் பண்ணியிருக்கணும் ரொம்பலாம் வந்து ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி சார் நாங்கள் வந்து எங்கள் டைம் வேணும், எனக்கு வந்து ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் நான் பே பண்ணிக்கிறேன், இல்லை 2 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஓகே, யூனிவர்சிட்டி வில் அக்செப்ட் தட். ஸோ அதனால் வந்து இந்த 19 lakh வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த மாதிரி பே பண்ணுறதுனா கூட ஓகே தான். பட் டைமுக்குள்ளே யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க. அதே மாதிரி மற்ற எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன், இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னா per இயருக்கு 2 lakh ஆகும். இந்த 2 lakh எதனால் 2 lakh வருது அப்படின்னா 50,000 வந்து ஹாஸ்டலுக்காக இருக்கும், ரிமைனிங் 1.5 வந்து ஃபுட்டுக்காக இருக்கும். ஃபுட்டுக்கு தான் நம்ம மெஜாரிட்டியாக நம்ம வந்து மேஜராக நம்ம செலவு பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஃபுட்டில் காம்பன்சேட் பண்ணக்கூடாது, ஃபுட் நல்லா சாப்பிடணும், 3 times ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும். சில யூனிவர்சிட்டியில் 2 times தான் கொடுப்பாங்க. மார்னிங் லைட் ஃபுட்டு சாப்பிடாமே கிளாஸ் போவாங்க, சில பேர்லாம் டீ பிஸ்கெட் தான் குடிச்சிட்டு, நானும் அப்படி தான் போனேன் சில டேஸில். நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் படிக்கும் போது நானும் அப்படி தான் போனேன். ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். பட் இப்போ எப்படின்னு தெரில. பட் ஆனால் இப்போ நான் கேஎஸ்எம்ஏ காலேஜ் பொறுத்த வரைக்கும் 3 times ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், லஞ்ச் இருக்கும், டின்னர் இருக்கும், அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். வீக்லி 6 times நான்வெஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுட்டுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணக்கூடாதுன்ட்டு, ஸோ ஓகே பையன் நல்லா சாப்பிட்டுட்டோம், அதெல்லாம் நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க பேரண்ட்ஸு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மெஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து மெஸ் கம்பல்சரி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே கூட ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ஓன் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ஃபீஸு. ஸோ ஒரு ஆல் ஓவராக நம்ம வரும்போது இது ஒரு 20 வச்சுக்கோங்க ரவுண்டாக யூனிவர்சிட்டி ஃபீஸு. இது ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் ஒரு 10 lakh வச்சுக்கலாம் 5 இயர்ஸ்க்கு. ஸோ 30 lakhs நமக்கு டோட்டலாக வரும் மேக்ஸிமம் சொல்கிறேன். நம்ம இல்லை நம்ம செகண்ட் இயர்லேருந்து நமக்கு ஹாஸ்டலில் மெஸ் கம்பல்சரி கிடையாது, பட் ஃபஸ்ட் இயருக்கு கம்பல்சரி, செகண்ட் இயர்லேருந்து கம்பல்சரி கிடையாது. நம்ம வெளியே ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 5 பேர் 6 பேர், நான்லாம் வந்து செகண்ட் இயர்லேருந்து வெளியே தான் ஸ்டே பண்ணேன். அப்படி நம்ம ஸ்டே பண்ணும்போது நமக்கு வந்து அந்த 10 lakh வந்து 5 lakh மாறும். அப்போ வித்தின் 25க்குள்ளே நம்ம ஹோல் 5.5 years கோர்ஸை முடிச்சிடலாம். ஓகே சார், ஸோ உங்களுடைய டைம் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இவ்வளோ மெடிக்கல் பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்வைஸ் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, மேற்கொண்டும் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே இன்டர்வியூ தந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.